Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? இயேசுவின் சோதனைகள் மற்றும் இயேசுவின் கலிலேயாவின் ஊழியங்கள், ஜீசஸ் டெம்டேஷன் அண்ட் கேலிலேயன் மினிஸ்ட்ரி. இதில் நம்ம ஏற்கனவே இயேசுவின் சோதனைகளை முழுமையாக படிச்சிட்டோம். போன வாரத்தில் நம்ம இயேசுவின் கலிலேயாவின் ஊழியங்கள் அதை துவங்கணும். அதோடைய வேத பகுதி என்ன? லூக்கா 4ஆம் அதிகாரம் 14 44 வரைக்கும். இதில் நம்ம 32 வசனங்களை நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு மீதமுள்ள வசனங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை. அசுத்தாவி பிடித்த மனிதன் விடுதலையான அற்புதம், ஹீலிங் ஆஃப் த டீமன் பொசஸ்ட் மேன். சின்ன ஒரு பின்னணியை நான் கொடுத்துட்றேன், நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்றத. அதற்கு பிற்பாடு இன்றைக்கு பாடத்துக்கு நம்ம போயிடலாம். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதுல யோர்தான் நதியில யோவான் ஸ்நானலால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமருகிறார். வானம் திறக்கப்படுகிறது. பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு பேசின உடனே இயேசுவை பிசாசு சோதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 3 பிரதானமான சோதனைகளால் இயேசு சோதிக்கப்பட்டார். அதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுடன், கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவுடன் அவர் ஜெயித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். போன பாடத்துல இயேசுவினுடைய கலிலேயா ஊழியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார் என்பதையும் நம்ம பார்த்தோம். அதாவது கலிலேயா அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயுல ரொம்ப கிளியரா இருக்கு. அவர் கப்பர்நகூம் அதை பேஸா வச்சுதான் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார் அப்படின்றதையும் நம்ம தியானித்தோம். கப்பர்நகூம் ஜெப ஆலயத்துல போய் அவர் பிரசங்கிக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லா ஜனங்களும் அவரை புகழ்றாங்க. அதற்கு பிற்பாடு தாம் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு போய் அவர் ஜெப ஆலயத்துல பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். நாசரேத் மக்கள் அவரிடத்துல இருந்து அற்புத அடையாளங்களை நீங்க கப்பர்நகூம்ல செஞ்சது போல எங்களிடத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இயேசு அதை செய்யாததினாலே ரொம்ப கோபம் கொண்டு செங்குத்தான அந்த மலையை கொண்டு போய் அவரை தள்ளி விடலாம், அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனிட்ட போது இயேசு அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால இயேசு வந்து மறுபடியும் கப்பர்நகூமுக்கே வந்து திரும்பியும் ஜெப ஆலயத்துல அதிகாரமுடையவராக பிரசங்கித்தார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அதை கண்ட ஜனங்கள் அதிகாரமுடையவராக அவர் பிரசங்கித்தார் என்பதோடு கூட நம்ம போட பாடத்தை நிறைவு செய்து விட்டோம். இன்றைக்கு பாடத்துல இப்ப ஜெப ஆலயத்துல தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 33 34. ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசராகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். ஸோ இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் வந்தார். அப்போ எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். வெறும் பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, அற்புத அடையாளங்களையும் செய்கிறார். அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லலாம். எவ்வளோ தூரம் அவர் டிக்ளேர் பண்ணுறாரோ அதற்கேற்றவாறு அவர் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணுறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த வேத பகுதியில் தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல பாருங்க, இன்னொன்று ஒரு காரியம் நம்ம வாசிக்கிறோம். ஜெப ஆலயத்துல அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருந்தானா. இப்படி சொல்லலாமா? சபைக்குள்ள அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருந்தான். ஆனா ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன், அந்த நாட்கள்ல இருந்த பிசாசு இயேசு வந்த போது அது அங்க இருக்க முடியாம அது கத்துது. நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோரோடு கூட பல இடங்களுக்கு நான் ஊழியத்திற்காக கடந்து சென்றிருக்கிறேன். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில தான் எங்க அப்பா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர் என்று சொல்லி சபையில இருந்து ஒரு பெண், அது வரைக்கும் ஆராதித்து கொண்டிருந்தாங்க,
அது வரைக்கும் அவங்க நல்லா ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டிருந்தாங்க. பிரசங்கம் தொடங்கின உடனே பயங்கரமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவியை அலக்கழிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்க அப்பா அந்த ஸ்டேஜ்ல இருந்தே சொன்னாங்க, நீ அமைதியா இரு அப்படின்னு சொன்ன உடனே அது அமைதியாயிருச்சு. அப்புறம் கூட்டம்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பிசாசு அந்த பெண்ணை பயங்கரமா அலக்கழித்தது. அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணி அது அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அப்ப அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசு வந்து சபை ஆராதனைகளில் ஜெபம் பண்ணும் பொழுது அது ஆடும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சபைக்குள்ள அமைதியாவே உட்கார்ந்துருக்கும். ஆனா அதுக்குள்ள பிசாசு இருப்பது யாருக்குமே தெரியாத ஒரு வஞ்சிக்கிற ஒரு ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்களேன், இது வரைக்கும் எத்தனையோ வேத பாரகர்கள் வந்திருப்பாங்க, எத்தனையோ மத போதகர்கள் வந்திருப்பாங்க, பரிசேயர்கள் வந்திருப்பாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இந்த பிசாசு ஓடல, கத்தல. ஆனா இப்ப இயேசு வந்தா அதால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் இந்த இடத்துல கத்துறத நம்ம பார்க்கலாம். இப்ப இயேசு என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்களேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இயேசுடைய வார்த்தையில எவ்வளவு அதிகாரம் பாருங்களேன். சும்மா சாதாரணமா சொல்றாரு, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவனை விட்டு அது புறப்பட்டு போயிருச்சான். இன்னைக்கு இயேசு நமக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தான் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை கூட நான் ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு அரசாங்க வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களோடு கூட வேலை பார்க்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷமா சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் பொழுது ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தினர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்குள்ள ஒரு அசுத்த ஆவி இருந்ததை எங்க அப்பா உணர்ந்ததுனால ஒரு முறை அவரை எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தார். அப்போ அவருக்கு ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பயங்கரமாக அவருக்குள்ள அந்த பிசாசு அவரை அலக்கழித்தது. ஜெபம் பண்ண உடனே அந்த பிசாசு அவரை விட்டு போயிருச்சு. அப்ப அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா என்ன ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா, அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலை பெறுவார். திரும்ப அவர் வீட்டுக்கு போன உடனே திரும்பி அந்த பிசாசு அவருக்குள்ள வந்துரும். இந்த மாதிரி அந்த பல ஆண்டுகளாக அந்த பிசாசு அவரை ஆட்கொண்டதுனால அதுல இருந்து அவருக்கு விடுதலை பெறவே முடியல. ஒரு விடுமுறை நாள் அன்று எங்க அப்பா சொல்லிட்டாங்க, நீ உபவாசத்தோடு ஃபாஸ்டிங் போட்டுட்டு வா, நானும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் வந்தது. 2 பேரும் மாடிக்கு போனாங்க. மொட்டை மாடிக்கு போய் அங்கே எங்க அப்பா வந்து முழங்கால் படியிட்டு அவரையும் முழங்கால் படியிட வச்சு ஜெபத்தை துவங்கினவுடன் அவருக்குள்ள அந்த அசுத்த ஆவி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிச்சு. நாங்க அந்த சத்தத்தை கேட்டு வேகமா ஓடி மேலே போய், எங்களுக்கு அது வேடிக்கையா இருந்துச்சு, அதனால ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே உருண்டு 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 மாடி ஃபுல்லா அந்த பிசாசு அவரை அலக்கழிக்க ஆரம்பிச்சுது. அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சாக் எடுத்து ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள்ள உட்கார்ந்து அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் உருளுது, ஆனா அந்த சர்க்கிள்குள்ள மட்டும் அது வரவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா அந்த பிசாசு அவரை விட்டு முழுமையாக அது போயிருச்சு. அவர் விடுதலை பெற்றார். அப்போ ஒரு பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டு விட்டால் அவ்வளவு சீக்கிரமா அவனை விட்டு போகாது பாருங்களேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பிசாசு யாரு உங்களுக்கு தெரியும்ல. பிசாசு வந்து விழுந்து போன தேவ தூதர்கள். இப்ப இவன் வந்து பிசாசா ஆகிறதுக்கு முன்னாடி தேவனை ஆராதிக்கும்படியாக அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக தானே சிருஷ்டிக்கப்பட்டான். அப்போ ஆண்டவர் இவன் தேவ தூதனா இருக்கும் பொழுது ஏராளமான வரங்களை கொடுத்திருந்தார். என்னைக்கு அவனை ஆண்டவர் விழத்தள்ளினாரோ, பிசாசாக மாறினானோ, அன்றைக்கு திரும்பவும் அவனுடைய வரங்களை எடுத்துக்கொள்ளல. அவனுடைய வரம் இன்னும் அவன்கிட்ட தான் இருக்குது. எசேக்கியேல் 28 நீங்க வாசித்தீங்கன்னா அவனுக்குள்ள என்னெல்லாம் வரங்கள் இருக்குது அப்படின்றத உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இப்போ மனிதனை படைக்கிறார். மனிதனை படைக்கும் பொழுது அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கினார். அப்ப இப்படி நம்ம சொல்லலாமா? அதாவது தேவ தூதர்களை விட வல்லமையில் வரங்களில் மனிதன் குறை உள்ளவன் அப்படின்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இப்படி சொல்லலாமா? பிசாசு மனிதனை விட வல்லமை உடையவன். ஆனா எப்ப நம்ம இந்த பிசாசை துரத்த முடியும், எப்பொழுது இந்த பிசாசை விட வல்லமை உடையவர்களாய் மாற முடியும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டோமோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரம். அப்போ இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த பிசாசு ஓடுகிறது. அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. நான் சொன்னேன்ல இந்த சம்பவத்தில் அதுதான் நடந்துச்சு. அப்ப நம்ம இயேசுவின் நாமம் இல்லாமல், பரிசுத்த வாழ்க்கை செய்யாமல், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை செய்யாமல் ஒரு பிசாசை நம்மளால விரட்ட முடியாது. ஏன்னா பாவம் நமக்குள்ள இருக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த வாழ்க்கை செய்கிறவர்கள்,
அவர்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொன்னா அது போயிரும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ அப்படி ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல இயேசு நிகழ்த்தி காட்டுகிறதை பார்க்கலாம். இதை பார்த்த ஜனங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாகிறது. அதான் தொடர்ந்து வருகிற வசனங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 36, 37. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்ப என்ன நடக்குது? எல்லா ஜனங்களுக்கும் பயங்கர ஆச்சரியம். முதல்ல என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ நாள் இந்த ஜபாலயத்தில் நம்ம கூட இருந்த இவனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சேன்னு ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிற்பாடு அந்த பிசாசு கத்துன உடனே பிசாசு போயிருச்சு பாருங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே போயிருச்சு பார்த்தீங்களா? அதை கேட்ட உடனே இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, அந்த நாட்கள்ல பிசாசை ஓட்டுறதுக்குன்னு பிசாசு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிசாசு பிடித்தவர்கள்ட்ட கேட்பாங்க, நீ எங்க இருந்து வர, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிசாசு அதோடைய பேரை சொல்லும். அதுக்கு ஒரிஜினலா மனுஷனா ஒரு பேர் இருக்கும், அதை சொல்லாது. எந்த பிசாசு அது பிடிச்சிருக்குதோ அந்த பேரை சொல்லும். அந்த பிசாசு சொன்ன பெயரை வச்சே அந்த பிசாசுடைய காதுல போய் இவங்க கத்துவாங்க, போ அப்படின்னு விரட்டுவாங்க. அப்போ அது ஓடிரும். என்ன அவர்கள் நம்பி இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த பிசாசுடைய பெயரை சொல்றதுனால அந்த பிசாசு மேல தங்களுக்கு அதிகாரம் இருந்ததாக நம்பினாங்க. அப்போ ஒரு பிசாசு விரட்டுறதுன்றத பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய பிசாசு விரட்டுறதை பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் முடிய பிடிச்சி ஆட்டுவாங்க, பயங்கரமா நிறைய காரியங்களை செய்வாங்க. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரத்தோடு சொன்னாலே போதும், பிசாசு இயேசுவின் நாமத்திற்கு நடுங்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா, சொப்பு சாமான் விளையாடுறத காட்டிலும், இந்த டீச்சர் பிள்ளைங்க விளையாடுறத காட்டிலும், ராஜா ராணி போலீஸ் திருடன் விளையாடுறத காட்டிலும் மிக அதிகமாக என்னுடைய நினைவில் இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்போவுமே நான் சர்ச்சு நடத்துகிற மாதிரி தான் விளையாடுவோம். கன்வென்ஷன் நடத்துகிற மாதிரி விளையாடுவோம். ஒருத்தர் பாட்டு பாடுவோம், ஒருத்தர் ஆராதனை செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம், ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். கடைசியாக எல்லா ஊழியக்காரர்களும் செய்கிற மாதிரி நாங்களும் பிசாசு துரத்துவோம். ஒரு முறை நாங்கள் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன், நான் பிசாசு துரத்துறேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சின்ன பையன் எங்களை விட. இப்போ நாங்களாம் வேணும்ட்டே பிசாசு மாதிரி என்ன பண்ணோம், ஆடணும். எல்லாம் முழங்கால் போட்டுக்கிட்டோம். உடனே அவன் ஒவ்வொருத்தருடைய தலைகளில் கைகளை வச்சுட்டு போ பிசாசே, போ பிசாசே அப்படின்னு சொன்னான். உடனே நாங்கள்லாம் பிசாசு கத்துற மாதிரி, நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தோமா. உடனே அவனுக்கு ரொம்ப பாவமாயிருச்சு. அவன் ரொம்ப டயர்டாயிட்டான் பிசாசை துரத்தி. கடைசியில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, ப்ளீஸ் பிசாசே போங்க, பிசாசே போங்க, பிசாசே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் அன்னைக்கு விளையாட்டுக்காக இது நடத்தினோம், அதனால அந்த சின்ன பையனுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம இயேசு நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின் மூலமாக நம்ம ஈஸியாக பிசாசு என்ன பண்ணிடலாம், ஒரு நபர்கிட்ட இருந்து துரத்தி விடலாம். எப்படி பிசாசு கூட இவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்றத இந்த ஜனங்கள் கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. 37ஆம் வசனம், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால எல்லாரும் சொல்றாங்க, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அங்க அவர் ரொம்ப ஈஸியா பிசாசை கூட விரட்டுறாரு, பிசாசும் அவருக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லும் போது அவருடைய புகழ்ச்சி, அவருடைய கீர்த்தி அந்த பகுதியில எல்லாம் பரவிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 38, 39. பேதுருவின் மாமி சுகமான அற்புதம், ஹீலிங் ஆஃப் பீட்டர்ஸ் மதர் இன் லா. வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38, 39. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இயேசு ஜெப ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு வரார். நம்மலாம் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப டயர்டாக வருவோம்ல. இப்போ இயேசுவை பாருங்க, அவர் முதல்ல போதனை பண்ணுறாரு. போதனை பண்ணி முடித்த உடனே இந்த பிசாசு கத்துது, அந்த பிசாசை விரட்டுறாரு. அப்போ வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ டயர்டாக வந்திருப்பார். சரி, யாராவது காஃபி போட்டு கொடுத்தா நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி வந்திருப்பார். ஆனால் இங்கே பாருங்க, அடுத்த ஒரு வேலை அவருக்கு வந்துருச்சு. அது என்ன வேலை? இயேசு தங்கி இருந்த அந்த சீமோனுடைய வீட்டில் இருந்த மாமிக்கு ஜுரம் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். அவர் உடனடியாக தன்னுடைய பணியை துவங்குகிறதா நம்ம பார்க்கலாம். இயேசு அந்த 3.5 ஆண்டுகள் எவ்வளோ காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்தார் என்று சொல்லி இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்தோன்னா அப்பாடி டயர்டா இருக்கு அப்படின்னு படுத்துருவோம். ஆனா அவர் 1 நிமிடம் கூட புசிப்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. துவங்குகிறதா நம்ம பார்க்கலாம். இயேசு அந்த 3.5 ஆண்டுகள் எவ்வளோ காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்தார் என்று சொல்லி இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்தோன்னா அப்பாடி டயர்டா இருக்கு அப்படின்னு படுத்துருவோம். ஆனா அவர் 1 நிமிடம் கூட
தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் இருந்தது. அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அவர் தன்னுடைய வல்லமையினாலே சுகத்தை கொடுக்கிறவராக இருந்தார். இதை சுகம் எப்படி பெற்றாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லிடுறேன் பாருங்களேன். பேதுருவின் மாமி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஏற்கனவே மத்தேயு படிச்சிட்டோம், மார்க்கு படிச்சிட்டோம். இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். யார் இயேசு கிட்ட சொன்னதாக போடப்பட்டிருக்கிறதுனா பேதுரு தான் இயேசுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். இப்போ பாருங்க, பேதுருடைய ஊர் எது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய ஊர் பெத்சாயிதா. சொந்த ஊர் பெத்சாயிதா. தொழிலின் நிமித்தமாக அவர் கப்பர்நகூம்ல செட்டில் ஆயிட்டாரு. இப்ப இயேசு தன்னுடைய ஊழியத்தை கப்பர்நகூம்ல அடித்தளமா வச்சு அவர் ஆரம்பிக்கிறதுனால பேதுருடைய வீட்டில தான் அவர் தங்கி இருக்கிறார். அப்ப நிறைய நாள் அவர் அங்க இருக்கிறனால பேதுருடைய மாமி தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அவரை நல்லா விசாரிச்சிருப்பாங்க, அவரை கவனிச்சிருப்பாங்கல்ல. பேதுருவின் மாமிய இயேசுவுக்கும் நல்லா தெரியும். இப்ப பாருங்க, பேதுரு அவங்க மாமி வீட்டில் இருந்தாரா இல்லைன்னா மாமி பேதுருடைய வீட்டில் இருந்தாங்களா அப்படின்ற விளக்கம் நமக்கு கொடுக்கப்படலை. ஆனால் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, இவங்களுடைய நற்குணங்களை இது வெளிப்படுத்துது. அதாவது மனைவியை பெற்ற தாய் அவர்களை மருமகன் தன்னுடைய வீட்டில் வைத்து கொள்வது ரொம்ப கஷ்டம். நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது மனைவியோட அம்மாவை மருமகன் வீட்டில் வைத்து கொள்ள அனுமதி கொடுப்பதே ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா மாமியார் வீட்டில் மருமகன் தங்குவது இன்னும் அதை விட ரொம்ப கஷ்டம். இவர்களுக்கு இருவருக்குமே ஒரு நல்ல குணம் இருந்திருக்கிறது. இருவரும் இணைந்து முதல்ல இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அது பேதுரு வீடாக இருந்தாலும் சரி, அவங்க மாமியார் வீடாக இருந்தாலும் சரி, 2 பேரும் இணைந்து இருந்திருக்கிறார்கள். இன்னொரு காரியம் பாருங்களேன், இயேசு வீட்டுக்கு வராரு. வந்த பிற்பாடு மாமிக்கு உடம்பு சரியில்லை என்பதை பேதுரு சொல்றாரு அப்படின்னு சொன்னா இன்னும் அவருடைய நல்ல குணங்களை இது வெளிப்படுத்துகிறது. அதாவது பேதுருடைய மனைவி பேதுரு கிட்ட சொல்லியிருப்பாங்க, அம்மாக்கு ரொம்ப ஜுரமா இருக்குங்க, எழும்பவே முடியல அப்படின்னு சொன்னா, இன்றைய மருமகன்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். உங்க அம்மா போற கேஸ் தான், அதுக்காக காசெல்லாம் செலவு பண்ண முடியாது, ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கி கொடு, அது போதும் அப்படின்னு சொல்லி மருமகன் சொல்லுவாரு. பெண்களுக்கும் இது பொருந்தும். எந்த கணவனுடைய அம்மா மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா நிறைய பெண்மணிகள் அவர்களுக்கு செலவு செய்வதற்கு யோசிப்பாங்க. எதுக்கு வயசான காலத்தில் போய் இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க, அவங்க எப்படியும் போக தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லுகிற நாட்கள் இது. ஆனால் பாருங்கள், பேதுருடைய மாமி உடம்பு சரியில்லை என்பதை இயேசு கிட்ட சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னும் போது எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுகிறது எவ்வளோ ஒரு நல்ல குணத்தை இது காண்பிக்கிறது பாருங்களேன். இயேசு உடனடியாக என்ன செய்கிறார்? அதான் அடுத்த வசனம், 39ஆம் வசனம். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சோ இங்க பாருங்க, இயேசு பக்கத்துல போறாரு, குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டாராம். இதையும் நம்ம வேற சுவிசேஷங்களை நம்ம படிச்சோம் இல்லையா? அவர் கைகளை பிடிச்சு தூக்குனார், அப்போ மாமி எஞ்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எப்பவுமே ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நபர்கிட்ட பக்கத்துல போய் அவங்கள விசாரிக்கும் பொழுதே பாதி அவங்களுக்கு சுகாயிரும். அவர்களுக்கு ஒரு பிசிக்கல் டச் தேவைப்படுகிறது. இதை உணர்ந்த இயேசு அவங்க கிட்ட போறாரு, குனிந்து நின்று என்ன செய்யறாரு அப்படின்னா ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். இங்க லூக்கா எழுதும் பொழுது கடும் ஜுரமாய் கிடந்தாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கடும் ஜுரம் நம்ம தமிழ் வேதாகமத்துல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா ஒரு கிரேக்கர், அது மாத்திரமல்ல லூக்கா ஒரு மருத்துவர். இவர் மருத்துவராக இருக்கிறபடினால இந்த இடத்துல கடும் ஜுரம் அப்படின்றதுக்கு அவர் மருத்துவ சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மெடிக்கல் டேர்ம் அவர் யூஸ் பண்ணி இருக்கிறார். பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, வியாதிகளை பொதுவாக மருத்துவர்கள் மருந்து கொடுத்து தான் தீர்ப்பாங்க. மெடிக்கல் டாக்டர்ஸ் will not believe in miracles. மருத்துவம் படித்த டாக்டர்கள் ஒரு நாளும் அவர்கள் அற்புதத்தை நம்ப மாட்டார்கள். லூக்கா சுவிசேஷத்துல நிறைய விஷயங்கள் அப்படி பார்க்க முடியும். பாருங்களேன், லூக்கா 1ஆம் அதிகாரத்துல எலிசபெத் சகரியா அப்படின்ற ஒரு கணவன் மனைவியை குறித்து நம்ம தியானிச்சோம். யோவானுடைய பெற்றோர் இவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தால்,
அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே எலிசபெத் கர்ப்பம் தரித்தாள் என்பதை நம்ம தியானித்திருக்கிறோம். இதை எழுதுவதற்கு ஆண்டவர் மத்தேயு, மார்க்கு, யோவானை பயன்படுத்தல, மருத்துவரான லூக்காவை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அவங்க தான் நம்ப மாட்டாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போலாம், டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவரை வச்சே அந்த விஷயத்தை எழுதியிருக்கிறார்னா எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். கன்னிமரியின் வயிற்றிலே இயேசு உருவான காரியத்தை, அந்த வர்ஜின் பர்த்தை யார் எழுதுறார்? லூக்கா தான் எழுதுறார். இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த லூக்காவை வச்சே எழுதுகிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்களேன். அது மாதிரி தான் இந்த கடும் ஜுரம் அப்படின்னும் போது என்ன அந்த ஜுரம்னு தெரியல, அந்த பேர் போடலை இங்கே நமக்கு தமிழில், கொரோனா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உயிர்கொல்லி ஒரு ஜுரமாக கூட இருக்கலாம். அவங்களால எழும்ப முடியல. சாதாரணமாகவே ஜுரம் வந்துச்சுன்னா யாராலையுமே எழும்ப முடியாது, ஒன்று காரியமும் செய்ய முடியாது. கடும் ஜுரம் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த ஜுரத்தை அதட்டுனாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பைபிள் அண்ட் சயின்ஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம் பாருங்களேன். வியாதி வருவதற்கு பல காரணங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாது பாருங்களேன். தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லிடணும் வியாதி வருவதற்கு இதான் காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக நம்மளுடைய பைபிள் அண்ட் சயின்ஸ் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஏன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் அதை அபியாசப்படுத்தணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நீங்கள் பயன்படுத்தணும். வெறுமன பைபிள் அண்ட் சயின்ஸ் கிளாஸ் படித்தேன், எனக்கு மத்தேயு தெரியும், மார்க்கு தெரியும், இப்போ லூக்கா படிச்சுட்டு இருக்கிறேன், அதற்கு 10 கேள்விகள் கேட்கப்படுகிறது, அதற்கான பதிலை எழுதுறேன் அப்படின்றது மாத்திரம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். அப்போதான் அது ஒரு ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில அது நிறைவேறும் பொழுது ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத உங்களால் உணர முடியும். வியாதி வருவதற்கு 4 காரணங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாமா? முதலாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வியாதி வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். ஏதாவது வியாதி வந்த உடனே ஏதாவது மாத்திரை கிடைக்குமா, மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடலாமா, அது நம்மளுடைய முதல் எண்ணமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஜபம் தான் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துடணும். சரிங்களா? முதல் ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல எப்படி ஜெபிக்கணும், பாவத்தினால ஒரு வேளை வந்துருச்சா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதை தான் யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். வியாதியஸ்தர்கள் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, உங்கள் பாவத்தினால இந்த வியாதி வந்திருக்குமானால் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உங்களுக்கு சுகம் கிடைக்கும். வருகிற பாடங்களை நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தை பிற சுவிசேஷங்களை படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவாங்க. அப்போ ஆண்டவர் அவனுக்காக ஜெபிக்காம உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்வார். அப்போ அந்த திமிர்வாதம் எதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவன் பாவம் செஞ்சதுனால தான் அந்த திமிர்வாதம் வந்துருச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அப்போ நம்மளும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுருந்தேன்னா அது நிமித்தம் இந்த பலவீனம் எனக்கு வந்திருந்தா என்னை மன்னிங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ரெண்டாவதாக, ஒரு சிலருக்கு வயது ஆக ஆக பலவீனம் வரதான் செய்யும். வயதாக அப்படியே நம்ம கல் மாதிரி இருக்க முடியாதுல்ல. அப்போ பலவீனத்தின் நிமித்தம் வரும் பொழுது நம்ம ஆகாரங்களை மாற்றிக்கொண்டு சோர்ந்து போகாமல் நம்ம ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, என்னுடைய ஆயுசு நாட்களில் இருக்கிற வரைக்கும் நான் உமக்காக வாழணும், உடைய நாம மகிமைக்கென்று நான் வாழணும், அதற்கு எனக்கு பலன் கொடுங்க, உடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று பல காரியங்களை உமக்காக செய்யணும், எனக்கு பலன் தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். மூன்றாவதாக ஒரு காரணம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது என்னன்னா, சாத்தான் மூலமாக பலவீனம் வரும். அப்படி ஒரு விஷயம்தான் இங்கே நடக்குது. பேதுருடைய மாமியின் ஜுரத்தை ஆண்டவர் நீங்கும்படியாக கட்டளையிட்டாராம். அப்படின்னா அந்த அசுத்த ஆவியினால தான் இந்த ஜுரம் அந்த மாமியை பிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி போ ஜுரமே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கி விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசாலும் சுகவீனத்தை கொடுக்க முடியும். அந்த டைமில் போயிட்டு ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஐயோ ஏன் தான் இவ்வளோ கஷ்டமோ, நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழாமல், சாத்தானால் கொண்டு வரப்பட்ட வியாதியாக இருந்தனால பிசாசே என்னுடைய சரீரத்தில் கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை, போ இயேசுவின் நாமத்தினாலே, கையை எடு இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிசாசு நம்மை விட்டு போகும், பலவீனத்திலிருந்து சுகம் கிடைக்கும். ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மூத்த மகளுக்கு திடீர் என்று சொல்லி பயங்கரமான ஜுரம் வந்துருச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம்.
ரொம்ப சிறு பிள்ளை அவள். எல்லா மருந்துகளும் கொடுத்துட்டோம். 5 நாட்கள் ஆன்டிபயோட்டிக் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. காஃப் சிரப்பு கொடுத்தாங்க, இருமல் மருந்து, அதுவும் கொடுத்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவளுக்கு தொடர்ச்சியாக அந்த இருமல் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அவ கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல. அப்படியே அந்த சோஃபால அவ படுத்திருக்கிறா, இரும்பி இரும்பி, இரவு தூக்கம் இல்லை, இரும்புறதுனால வாந்தி வந்தது. இப்படி நிறைய கஷ்டங்களை படும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவரும் அவள் பக்கத்துல முழங்கால் படியிட்டு அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த மருந்து பாட்டிலை எடுத்து ஆண்டவர்கிட்ட காட்டினேன். ஆண்டவரே, இந்த மருந்து பாட்டிலை நான் நம்பல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பிள்ளைக்கு நீர்தான் சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவரை பார்த்து நான் ஜெபித்தேன். திடீரென்று சொல்லி நாங்கள் இருவரும் இப்படி ஜெபம் பண்ணோம். இயேசுவின் நாமத்தினாலே இவளை வியாதிக்குள் ஆக்கிற பிசாசே இவளை விட்டு போ அப்படின்னு சொல்லி ஜெபித்த பொழுது உடனடியாக அந்த வியாதி அவளை விட்டு நீங்கி போயிற்று. அப்ப சில வேளையில பிள்ளைகளை இந்த பிசாசினுடைய தாக்குதல் இருக்கிறதுனால அந்த வியாதி அவர்களை அடிமைப்படுத்தும். மருந்தால முடியாது, மாத்திரையால முடியாது. சாத்தானே என் பிள்ளை மேல வைத்திருக்கிற கையை நீ எடு அப்படின்னு சொன்னோன்னே அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்றத அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னொரு காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்பட. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழி அருகே ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார்கள். அப்ப அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, இது இவன் செய்த பாவமோ இவருடைய பெற்றோர் செய்த பாவமோ என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, இவருடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்பட இது நடக்கிறது என்று சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அப்ப சில வேளைகளில் ஆண்டவர் பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையில எதற்காக அனுமதிப்பார் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட அனுமதிப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு புலம்புறனால ஒரு காரியமும் நடக்காது. ஐயோ ஏன் தான் இப்படி பலவீனப்பட்டு போடணும் அப்படின்னு சொல்லி புலம்புனாலும் ஒன்றும் நடக்காது. இல்லாட்டா சாத்தானே நீ ஏன் இந்த வியாதியை கொடுத்த அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறதுனால அவன் சொல்லுவான், ஐயோ எம்மா நான் வந்து உனக்கு வியாதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருப்பான். சரிங்களா? அப்ப சில வேளைகள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வியாதியை அனுமதிப்பார் அப்படின்னு சொன்னா தேவ நாமம் மகிமைப்பட. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா இடங்களுக்கும் போய் நிறைய அற்புத அடையாளங்களை செய்கிறார், பிசாசை துரத்துகிறார். போடப்பட்டிருக்கிறது இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி அவர் 3 முறை ஜெபித்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கவில்லை, மாறாக அவருக்கு என்ன பண்றாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப இந்த இடத்துல ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த சூளமையான வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு இந்த பலவீனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இல்லனா எனக்கு அது குறித்து பெருமை வந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. இதை புரியும்படியா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது பவுலுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும், அவருக்கு ஏதாவது வகையில என்னுடைய கிருபை அதனால நான் தரணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா பவுல் வந்து அவர் பயங்கர ஜீனியஸ், அவருக்கு பயங்கரமான வெளிப்பாடு இருக்கிறது. தேவனுடைய கிருபை அவருக்கு ஏற்கனவே நிறைவாய் இருக்கிறது. இப்ப தேவன் அவருக்கு கிருபையை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அதனால இந்த முள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அது நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கதான அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சில பலவீனங்கள் போகாமலே இருக்கலாம். இது மாறவே இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய கிருபையை ருசிக்கிறதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை பலவீனம் இல்லாம இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு அதுல சீக்கிரமா பலன் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்துல தான் சொல்லுகிறார், அவருடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கு அற்புதங்கள் தாமதமாகின்றன. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய நாம மகிமைக்காக சில வேளையில பலவீனம் அனுமதிக்கப்படும். ஏற்ற வேளையில God's perfect time, கர்த்தருடைய சரியான நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது வரைக்கும் அவர் செய்ய மாட்டார். நாம் அவரிடத்துல பொறுமை சகிப்புத்தன்மையை பெற்று அவருடைய அற்புதத்துக்காக காத்திருக்க வேண்டும். சரியா? அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா வியாதி வருவதற்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மறக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, சில வேளையில வியாதி வர்றதுக்கு நாமே சிக்கிக் கொள்வது. புரியலல்ல உங்களுக்கு? என்னன்னா, சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது கிடையாது,
ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்காம பணம் சம்பாதிக்க பிள்ளைகளை பார்க்கணும் இப்படியே ஓடுறது. இல்லாட்டா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படாத, நாளைய தினத்தை நான் பார்த்துக்குவேன், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், சிலர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில விஷயங்களை நான் யோசித்தேன் அப்படின்னா தூக்கமே வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இப்படிப்பட்ட வசனங்களை துக்க நேரத்துல, வேதனையான நேரத்தில் அறிக்கை செய்யணும். வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். பாருங்களேன், நீங்க என்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, நீங்க கவலைப்படாதீங்கன்னு யார் சொன்னாலும் நீங்க கவலைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போச்சுன்னா அந்த கவலையெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது, தெரியுமா? அதனால்தான் நிருபக்காரன் எழுதும் பொழுது சொல்லுகிறார், என்ன சொல்றார்? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், இப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்கள்ல ஆளுகை செய்யப்படும். நிறைய வேளையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்படியே மிஞ்சி போன மாதிரி இருக்கும், ரொம்ப எதுலையுமே கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியாது. என்னதான் அதை விட்டு டைவர்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம், ஜோமன்னா எதுனாலும் போகவே போகாது. பாருங்களேன், அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஏன் தலைமையிலேயே நான் கையை வச்சு ஜோமன்னு ஆரம்பிச்சிருவேன். இயேசுவின் நாமத்தினாலே என் சிந்தையை அலக்களிக்கிற பிசாசே, கவலைகளை கொடுக்கிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே போ, நீ என்ன தொட முடியாது, நான் இயேசுவின் ரத்தத்தின் கீழே மறைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருக்காக இன்னும் ஓட வேண்டும், அவருக்காக இன்னும் நான் ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, கவலையே ஓடிடுதோட அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை தருவார், ரெஸ்ட், சமாதானத்தை கொடுப்பார். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நான் இதை விளையாட்டுக்காக சொல்லல, நம்ம பைபிள் ஸ்டடிக்காக இதை படிக்கல. நம்முடைய வாழ்க்கையில படுகிற ஒவ்வொரு கஷ்டங்கள்ல இருந்தும் ஒவ்வொருவர், இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க விடுவிக்கப்படணும். யாராவது நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, யாராவது 2 வார்த்தை ஆறுதலா கொடுப்பாங்களான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க, கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்களே இந்த மாதிரி தேவையில்லாதல சிக்கிட்டு உங்களுக்கு வியாதி வந்துடும். அப்ப இது என்ன அர்த்தம்? வியாதி வர்றதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். நாமளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வருவித்து கொள்ளுகிறோம். இதனால நமக்கு பசி போயிரும், தூக்கம் போயிரும், அப்ப நம்முடைய மெட்டபாலிசம்லாம் ஒழுங்கா வேலை பண்ணாது, அப்ப வியாதி வந்துடும். ஐயோ, இந்த பிசாசு வியாதியை கொடுத்துட்டான்னு சொல்லக்கூடாது. தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும் அந்தந்த நேரத்துல. சிலருக்கு தூக்கம் வேணாம், சாப்பாடு வேணாம், பணம்னு ஓடுவாங்க. பாருங்களேன், சாப்பிட்டா பணம் செலவாயிரும், சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஆரோக்கியமான உணவு நம்மளால சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடணும். காஸ்ட்லியான உணவு தான் கிடையாது, நம்ம மலிவான விலையில கூட நல்ல ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது. இவங்களுக்கு பணம் செலவாயிடக்கூடாது, அதுக்காக வியாதியை சேர்த்து கொள்வார்கள். அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பேதுருவின் மாமிக்குள்ள இருந்த அந்த ஜுரத்தின் ஆவி அவளை விட்டு கடந்து போகும்படியாக இயேசு கட்டளை கொடுத்த போது அது அவளை விட்டு நீங்கிற்று. கடைசி லைன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உடனே அவ எஞ்சிட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தாளாம். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்குலாம் ஜுரம் வந்திருக்கும்ல, நம்மளுக்குலாம் ஜுரம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜுரம்லாம் தீந்துரும், மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு ஜெபிச்சு நல்ல ஆண்டு சுகம் கொடுத்துருவாரு, எல்லாம் தீந்துரும். தீந்த பிற்பாடு யாராவது நமக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்களா? யாராவது ஏதாவது ரசம் வச்சு கொடுப்பாங்களா? ராக்குக்கு ருசியாக ஏதாவது டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு தானே நமக்கு தோணும். யாராவது உடனே எழும்பி நம்ம கிச்சனுக்கு போகிறோமா? நமக்கு கிச்சனுக்கு போகணுமே அப்படின்னு சிலர் போவோம். ஆனால் பொதுவாக நம்மளால் எழும்பவே முடியாது. ஆனால் இயேசு அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் கொடுப்பார் என்று சொன்னால் உடனடியாக அந்த பலவீனம் என்ன ஆயிடுது? கம்ப்ளீட்டாக போயிடுது. பாருங்களேன், அந்த ஜுரத்தினுடைய அடையாளமே தெரியல. அவங்க அப்படியே குதிச்சு எழும்பி ஓடி போய் சபையில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் போய் சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இயேசுவுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அதுதான் ஜெகோவா ராஃபா. எகோவா ராஃபானா என்னது? சுகம் கொடுக்கிற தேவன். இப்போ இந்த சுகம் கொடுக்கிற தேவன் தமிழில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த எகோவா ராஃபா அப்படின்றது இந்த எபிரேய சொல்லு தானே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் எப்படி சுகம் கொடுப்பாராம்? அந்த பலவீனத்தின் அடையாளமே இல்லாத அளவிற்கு சுகம் தருவாராம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். அப்படிப்பட்ட சுகத்தை தான் இந்த யெகோவா ராஃபாவாகி இயேசு இங்க பேதுருவின் மாமிக்கு கொடுக்கறத பார்க்கலாம். நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்தவுடன், இப்படிப்பட்ட அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்தவுடன் நம்முடைய அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? we are saved to serve.
நம்ம எதற்காக காப்பாற்றப்படுகிறோம்? அவருக்கு பணிவிடை செய்ய. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அதை செய்வார். உடனே அடுத்த லிஸ்ட்டுக்கு போகும். அதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அடுத்தது இப்படியே உட்காந்து ஆண்டவர்கிட்ட வாங்கி இப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். 2 குமாரத்தி அட்டைக்கு இருந்தாங்களாம். ஒரு குமாரத்தி பேர் தா, இன்னொரு குமாரத்தி பேரும் தா. அது மாதிரி சிலருடைய நிலை மாறிடும் பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமான காரியங்களை செஞ்சாலும், நான் ஆண்டவரே உமக்காக நான் வாழணும், உமக்காக இன்னும் என்ன செய்யணும், அது நடக்குதோ நடக்கலப்பா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, உங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லுங்க, என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உங்களுக்காக நான் நிற்கிறேன்னு யார் ஒருவர் சொல்லுகிறீர்களோ அவங்க தான் கர்த்தருக்காக பணிவிடை செய்கிறவர்கள். அற்புதத்தை பெற்று 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 ஆண்டவர் காப்பாற்றி நல்லா வாங்கி கொழுத்து போய் உட்காந்துருக்குறோம்ல நிறைய வேளையில். அப்படி இருக்கக்கூடாது. இந்த பேதுரு இந்த மாமிட்ட இருந்து என்ன கற்றுக்குறோம்? we are saved to serve. நாம் எதற்காக ரட்சிக்கப்படுகிறோம், எதற்காக காப்பாற்றப்படுகிறோம், எதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்காக வாழ, அவருக்காக பணிவிடை செய்ய. போய் 2 பேர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை போய் சொல்லுங்கள், ஆண்டவர் ராஜ்யத்திற்கென்று அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 40-41 பல அற்புதங்கள், மோர் மிராக்கிள்ஸ். வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்ப பாருங்க, சூரியன் அஸ்தமித்த போது அப்படின்னும் போது இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது என்ன இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஓய்வு நாள் தானே. ஓய்வு நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு, அற்புதத்தை செய்யறாரு. சூரியன் அஸ்தமித்த போதுன்னா ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த ஓய்வு நாளின் கட்டுப்பாடு நிறைய காரியங்களை பரிசேயர்கள் வைத்திருந்தார்கள். அதனால இயேசு கிட்ட அற்புதம் பெற வருகிறவர்கள் கூட பயந்து வந்துட்டு இருந்தாங்க. ஐயோ, எங்க அந்த பரிசேயர்கள் பார்த்துட்டாங்கன்னா ஓய்வு நாளை கடைபிடிக்கல, நம்மளை குற்றம் சாட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயா இயேசு கிட்ட வராங்க. பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே இருக்கிற பல வியாதிகளால் இருக்கிறவங்கள கொண்டு வராங்க. எல்லார் மேலும் ஆண்டவர் தம்முடைய கைகளை வைத்து ஜெபம் பண்ணாராம். ஒவ்வொருவர் மேலும். எவ்வளோ பேர் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நம்மளை இண்டிவிஜுவலா தனிப்பட்ட நபராக நம்மை நேசிக்கிறார். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை அவர் மேற்போட்டு கொள்ளுகிறார். 1000 பேர் இருக்கட்டுங்க, அதனால என்ன? உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆண்டவர். உங்களை உள்ளங்கைகளில் ஆண்டவர் வரைந்து இருக்கிறார். நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை உலகம் உங்களை புரிந்து கொள்ளாம போகலாம், ஆனால் ஒவ்வொருவர் மேலும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்க பேரை போட்டு சொல்லுங்க, என் மேல அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் அவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான வேளையிலேயே அவருடைய தொடுதல் உங்கள் மேல வருகிறது. உங்களுடைய வியாதிகள் சுகமாகிறது. நீங்க கட்டுகளோடு இருக்கிறீங்களா? உங்க கட்டுகள் இப்பொழுதே விடுதலையாக்கப்படுகிறது. நீங்க விசுவாசிங்க, அப்பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடுத்த வசனம் பாருங்க. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். இப்ப பாருங்க, பிசாசுகள் என்ன பண்ணுது? கத்துது பயங்கரமா. கத்துன உடனே எப்படி கத்துது? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு கத்துது. உடனே இயேசு சொல்றார், பேசாம இரு, கத்தாத, போ, இவளை விட்டு போ அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. ஏன் கத்தாதன்னு சொன்னாரு? ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்காக, ஸ்தாபிப்பதற்காக தான் வந்தார். அதை நிரூபிக்கும் வகையில இவரே ஏராளமான அற்புத அடையாளங்கள் செய்யறார். ஜனங்களை விடுதலையாக்குகிறார், வியாதிகள் ஓடுகிறது, போதிக்கிறார், நிறைய விஷயங்களை செய்யறார். இதன் மூலமாக ஜனங்கள் தொடப்பட்டு அவருடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு இயேசுவிடத்துல அவங்களே வரணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவங்களே வரணும். பிசாசு சொல்லி வரக்கூடாது. பிசாசு இப்ப என்ன சொல்லுது? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மேசியா அப்படின்னு அர்த்தம். அத பிசாசு சொல்லி ஜனங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. தேவன் வெளிப்படுத்துகிற நேரம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, அதற்கு முன்கூட்டியே அது நடைபெறக்கூடாது. அதனாலதான் இயேசு இங்க அதட்டுறார். என்ன சொல்றாரு? பேசாமல் இவனை விட்டு போ, பேசாத. இப்ப பாருங்களேன், இயேசுடைய இறுதி நாட்கள்ல மத்தேயு 16 விளக்கமா இருக்கும் பாருங்க. பிலிப்பு செசரியா அப்படின்ற பட்டணத்துக்கு போன போது சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே என்ன சொல்றாங்க?
நீர் யோவான் ஸ்நானன், நீர் எலியா தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப சீஷர்கள் எல்லாரும் பேசாம இருக்காங்க. பேதுரு முந்தி கொள்ளுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதே இது இங்க வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப பிசாசு சொல்வது அவருக்கு முக்கியம் அல்ல, ஜனங்கள் தான் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும் இவர்தான் மேசியா என்று சொல்லி அதற்காக தான் போதிக்கிறார், அதற்காக தான் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அப்ப அதுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு. இப்ப இயேசு ஊழியத்தின் ஆரம்பத்துல தானே இருக்கிறாரு, அதனால தான் பிசாச வாய மூடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 42 44 வரைக்கும். கலிலேயாவில் தொடர்ந்து இயேசு பிரசங்கம் செய்கிறார். ஜீசஸ் பிரீச்சிங் இன் கேலிலி. வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். இப்ப பாருங்க, உதயமான போது. திரும்பியும் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதங்களை செஞ்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில உதயமான போது தனியா போய் ஓரிடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ண போனார். ஒருவேளை இங்க லூக்கா ஜெபம் பண்ண போனார்னு எழுதல, ஆனா தனியா ஏன் போனார் அப்படின்னா ஜெபிக்க போனார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எங்க நமக்கு பேட்டரி ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஜெபம் தான். நிறைய பேர் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த ஜெபம் பண்ண அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஐயோ, இங்கே பிஸியாக நான் போகணும், அங்கே அந்த கான்சர்ட்டுக்கு என்னை புக் பண்ணிட்டாங்க, அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு என்ன புக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பழக்க தோஷத்திலே போய் அங்கே போய் நிற்பாங்க. எனக்கு பைபிளில் தான் எல்லாமே தெரியுமே, ஏற்கனவே நான் படித்து வச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இயேசு இங்கே முன்மாதிரியாக நமக்கு காண்பிக்கிறார், என்னதான் நான் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும், நான் மனித சாயலை எடுத்து இங்கே வந்திருக்கிறபடியால் ஊழியம் பிஸியா இருந்தாலும் விடிய காலையில என்ன பண்ணிடுறாரு, இயேசு தன்னுடைய பிதாவோடு கூட பேசுவதற்கு போய்விடுகிறார். பிதாவினிடத்துல போய் தான் அடுத்து நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களை கேட்க போகிறார். ஒவ்வொரு வாட்டியும் பாருங்களேன், லூக்கா சுவிசேஷத்துல நம்ம அடிக்கடி வாசிப்போம், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போயிட்டாரு, ராம் முழுவதும் ஜெபித்தார். எதுக்கு போறாரு, நெக்ஸ்ட் என்ன செய்யணும். ஆண்டவர் ஒரு வேளை உங்களை நிறைய வரங்களால நிரப்பியிருக்கலாம், ஆனா ஈச் அண்ட் எவ்ரி மூவ்க்கும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்க முன்பாக ஆண்டவரே நான் அடுத்து என்ன செய்யணும்பா, அதுதான் டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அப்பதான் அங்க ஆண்டவர் அசைவாட முடியும், பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்க முடியும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் அவரோடு கூட பேசுறத மறந்துடாதீங்க. அவர் தான் நம்ம கூட பேசுகிறவர், அவர் தான் காரியங்களை நடப்பிக்கிறவர். நம்ம சுய பலத்தால நிக்கவே முடியாது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்ம படுகிற கஷ்டங்கள்ல இருந்து ஒரு தீர்வா இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடங்கள்ல இருக்கிற கஷ்டமா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் அவர் சமூகத்துக்கு போயிடும். ஆண்டவரே நீர் பலன் கொடுங்க, இந்த விஷயத்துல இருந்து ஜெயம் கொடுங்க, இதை மேற்கொள்ள எனக்கு காரியங்களை நடப்பீங்க, இதை மேற்கொள்ளுவதற்கு உம்முடைய பலன் எனக்கு தேவை, உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவைன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். பாருங்க, என்னதான் அவர் தனியா போய் ஜெபம் பண்ணாலும் அவரை தேடி தேடி ஜனங்கள் வராங்க. அவரை தங்க கிட்டேயே நிறுத்தணும்னு வராங்களாம். ஏன்? இவ்வளோ அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டாங்க, இவ்வளோ சத்தியத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார்கள், அதனால இயேசுகிட்ட இன்னும் கேட்கணும், இன்னும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் ஓடி வராங்க ஜனங்க. தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கலாம். 43ஆம் வசனம். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இப்ப என்ன இயேசு சொல்றாரு? ரொம்ப கிளியரா சொல்றாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் அற்புத அடையாளங்களை செய்யறனால அதுதான் என்னுடைய ஊழியம் நினைச்சிடாதீங்க. என்னுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த போதனைகளை நான் பிரசங்கிக்கணும். ஆண்டவர் அதில் ரொம்ப கிளியராக இருக்கார் பாருங்களேன். நம்ம என்னதான் வரங்கள் நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் நிறைய பேருக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். நமக்குள்ள இருக்கிற வரங்கள் கிரியை செய்யப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும், ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சந்தோஷப்படுவோம். அதனால கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க மாட்டோம். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய ராஜ்யத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் அற்புத அடையாளங்களை செய்கிறனே தவிர என்னுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா சத்தியத்தை சொல்லி கொடுக்கறது, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதா என்னுடைய பிரதானமான நோக்கம். நம்ம சில வேளையில் நம்ம டைவர்ட் ஆகி போயிடுவோம். ஓவரா நம்ம வரங்கள் கிரியை செய்ய கூட்டங்கள் வர வர அங்கே வெறும் அற்புத அடையாளங்களே செஞ்சுட்டு வந்துடுவோம். கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடணும், அங்கே சத்தியத்தை சொல்லிடணும். ஜனங்களுக்கு அப்போதான் விடுதலை உண்டாகும், அப்போதான் நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்றது என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் ஷார்ட்டாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். மத்தேயு சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது ராஜ்யம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். நம்ம தேவனுடைய ராஜ்யம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பேக்ரவுண்டை கொடுத்துட்றேன். ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாள் இவர்களை ஆண்டவர் ஏன் படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறோம். எதற்காக படைச்சார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ராஜா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ராஜ்யம் இருக்கணும். சரிங்களா? எதை ஆளணும்னு, அதுதான் அவங்களுக்கு அந்த பூமியை கொடுத்தார். அப்போ இங்கே பாருங்க, இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை தான் கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே புசித்தார்கள். இதனால தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யம் கைமாறி போயிருச்சு. யார்கிட்ட அப்படின்னா பிசாசுக்கிட்ட கைமாறி போயிருச்சு. பல ஆங்கிளில் பல பாடங்களை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனாலும் நீங்கள் இதை மறக்கவே கூடாது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம்னு கூட சொல்லிடலாம். இதை மறக்கக்கூடாது நீங்கள். அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த உலகம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? பிசாசினுடைய கரத்தில் இருக்குது. உலகத்தினுடைய அதிபதி பிசாசு அப்படின்றதையும் இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால தான் அந்த சோதனையில் ஒரு சோதனையில் இந்த ராஜ்யங்களை காண்பித்து என்னை பணிந்து கொள்ளும், என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, உமக்கு அதை தருவேன்லாம் சொன்னான்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போது இயேசு எதற்காக வந்தார் என்று சொன்னால், இழந்து போன ராஜ்யத்தை மறுபடியுமாக பெற்று தருவதற்காக. இயேசுடைய இன்டென்ஷன் மதத்தை உருவாக்குவது அல்ல. God's intention to mankind is not religion, it is his kingdom. கிறிஸ்தவம் என்ற மதத்தை உருவாக்குவது கிறிஸ்துவின் நோக்கம் அல்ல, இழந்து போன ராஜ்யத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க. மறந்து போகவே கூடாது. அது ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் வந்தார். அதனால தான் அவருடைய பிரசங்கங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். அதற்கு தேவைப்பட்டது ரட்சிப்பு. அதனால நம்மளை பாவத்திலேருந்து விடுவித்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு வராரு. அப்போ ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா 4 விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ராஜா இருக்கணும், ராஜாங்கம் அந்த அரசாட்சி பண்ணுற பிளேஸ், டொமினியன். அடுத்தது சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது பிரஜைகள் இருக்கணும். ஸோ இது 4 இருந்தால் தான் அவர் ஒரு ராஜா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தின் 2 பரிமாணங்கள், 2 dimensions of the kingdom of God on earth. 2 ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று ஆவிக்குரிய ராஜ்யம், ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஆஃப் காட். இன்னொன்று எழுத்தின் படியான ராஜ்யம், லிட்ரல் கிங்டம் ஆஃப் காட். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதுனால பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை ஆவிக்குரிய ரீதியாக விடுவித்தார். இப்போ இயேசு ஆவிக்குரிய ரீதியாக தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து விட்டார். நானும் நீங்களும் இயேசுடைய ராஜ்யத்தில் இப்போ வந்துட்டோம். அந்த ராஜாவின் கீழே வந்துட்டோம். இப்போ நான் ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது பாருங்களேன். ராஜ்யம்னா கவர்மெண்ட், அவருடைய ஆளுகை. அதனால தான் கர்த்தாவே, லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய ஆளுகை கீழே நம்ம இருக்கிறோம். இப்போ ராஜாவுடைய சொல்படி தான் கேட்கணும். அதுக்கு தான் நமக்கு பைபிள் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதில் தான் இந்திய தேசத்தின் சட்டம் இருக்குல்ல, அது மாதிரி செய்யாதே அப்படின்ற சட்டத்திட்டம் தான் வேத புத்தகம். அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் லாஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கணும். இது டெமோக்ராட்டிக் கிடையாது, மக்களாட்சி கிடையாது. இத்தனை பேர் மெஜாரிட்டி இருக்கிறீங்களோ அந்த சட்டத்திட்டத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா போதும்னு கிடையாது. ராஜா என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதை கவர் டு கவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். அந்த பிரஜைகள் தான் நீங்களும் நானும். பிரஜைகள் என்ன பண்ணணும், இந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். ராஜா எப்படி நல்லது செய்கிறாரோ அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே ராஜாவுக்கு பிடிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவார், ராஜா ஜெயிலில் போட்டுருவார்ல. அப்போ அதே தான், ராஜாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் அவர் நித்திய ஆக்கினைக்கு அனுப்பிடுவார். உங்களுக்கு அப்போ புரிஞ்சிச்சா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி தூதரகங்கள் இருக்கும். இப்போ நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டால் அமெரிக்க தேசத்துக்குன்னு ஒரு தூதரகம் இருக்கும், ரஷ்யா தேசத்துக்குன்னு ஒரு தூதரகம், சீனா தேசம், ஜப்பான் தேசம், அந்த தூதரகங்கள், அந்த அம்பாசிடர்ஸ் அந்த தூதரகத்தில் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம ஊரில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஊர் தான். இப்போ உதாரணமாக அமெரிக்க தேசத்துடைய அம்பாசிடர் இங்கே இருக்கார் அப்படின்னா
அமெரிக்க தேசம்தான் அவங்களுக்கு எல்லா வகையிலும் சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஏதாவது இந்திய தேசத்தில் இருக்கிற நபர்கள் அந்த தூதரகத்தில் இருக்கிற அந்த அம்பாசிடரை தாக்குனா முழு தேசமே வந்து சண்டை போட வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி தான் தேவன் நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். சபை தான் தூதரகம். நீங்களும் நானும் தான் அவருக்கு அம்பாசிடர்ஸ், ஸ்தானிகர்கள், கிறிஸ்துவின் ஸ்தானிகர்களாக இருக்கிறோம். நம்மளை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறா, பாதுகாக்கிறான்னா பரலோகம் தான் நம்மளை பாதுகாக்கிறது. நம்ம இந்த பூமியில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம தேவனுக்குரியவர்கள். நம்ம பூமியில் இருந்தாலும் தேவனுடைய காரியங்களை தான் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமிக்குரிய ராஜாவின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்கிறனால தான் இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கீப் அப் பண்ணுறோம். இப்போ வந்து அரசாங்கம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, 18 வயசு ஆனால் லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டணும், ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டணும் அப்படின்ற சொல்லுகிற இந்த காரியங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாகவே இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியாக வந்து ராஜாவாக அவர் சிங்காசனத்தின் மேல் அமரப்போகிறார். அதுதான் அந்த செகண்ட் பரிமாணம். அது 2வது டைமென்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, லிட்ரல் கிங்டம் ஆஃப் காட். அப்போ இதுக்காக தான் இயேசு ஜெபிக்க சொல்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஸோ ஏற்கனவே அவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ரீதியாக வந்துவிட்டது. இப்பொழுது அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக அவரே வந்து ராஜாவாக வரட்டும் அப்படின்றதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இயேசு பூமிக்கு வந்த நோக்கம், ஜீசஸ் மிஷன் என்னன்னா, பிசாசின் ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யமாக்க. அதற்கு தேவையானது ரட்சிப்பு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜா யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ராஜ்யம் பூமி. தேவனுடைய சட்டதிட்டங்கள் வந்து செய்யாதே, அதுதான் வாக்குத்தத்தங்கள். இந்த சட்டதிட்டங்களை கொடுத்தது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. இதை யாரும் மாற்றி எழுத முடியாது, கான்ஸ்டியூஷனல் லாஸ். அப்போ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யமாக செயல்படுகிறது என்ன அப்படின்னா சபை தான் செயல்படுறதுன்ற மறந்துடக்கூடாது. பிரஜைகள் யாருன்னா சபையின் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான் சபையின் ஜனங்கள். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அப்ப இயேசுடைய பிரதான நோக்கம் இந்த பூமிக்கு வந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப நம்மளுடைய பிரதான நோக்கமும் அதுதான் இருக்கணும். அதை தான் நம்முடைய சபையின் நோக்கமாகவே நாம் வைத்திருக்கிறோம். நம்முடைய சபையின் குறிக்கோள் என்ன, சர்ச் கோல் என்ன, அதுதான் சீஷர்களுடைய கோலாவும் இருக்கணும், டிசைபிள்ஸ் கோலாவும் இருக்கணும். கொலோசியர் 1:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமிழ் வேதாகமத்தில் இது வரிசை மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வரிசையிலே நான் வாசிக்கிறேன். அறிவிக்கணும், தேறினவனாக மாற்றணும், உபதேசம் பண்ணணும். சரிங்களா? அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. ப்ரீச், டீச், பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் சர்ச்சுடைய கோலாக இருக்கணும். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய கோலும் இதுதான் இருக்கணும். அறிவி, உபதேசி, தேறினவனாக மாற்று. இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.